அந்த 117 குழந்தைகளை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு பண உதவி செய்கிறீர்கள் என்பதல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை சேர்க்கிறீர்கள், ஒரு நிம்மதியை சேர்க்கிறீர்கள். ஒரு மாதத்திற்கு முன்னால் கமலையா அவர்கள் இந்த மண்ணிற்கு ஒரு அழகு சேர்த்தார். இன்று இங்கு ஒரு அழகு சேர்ந்திருக்கிறது. இந்த வெறும் காட்டிலேயே நாங்கள் மிகப்பெரிய மாயாஜாலங்கள் நடத்தி காட்டுவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். முதலில் காலந்தாழ்ந்து வந்தமைக்கு மன்னிப்பு கோருகிறேன். ஏனென்றால் இந்த கடும் வெயிலில், உச்சி வெயிலில் காத்திருக்க வைத்தது நானும் உபதலைவரும் பயணித்த பொழுது இந்த பிரச்சார குறுக்கீடுகள் நிறைய இருந்தன. அதனால் தான் காலதாமதமாகிவிட்டது. இருப்பினும் ஒரு சங்க நிகழ்வு என்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் பொறுமையோடும் பொறுப்போடும் இந்த வெயிலிலே கூடியிருக்கிறீர்கள் என்பது கண்டு ஒரு தலைவனாக அல்ல, உங்களில் ஒருவனாக உண்மையில் நான் மகிழ்வுறுகிறேன். இந்த விழா அண்ணல் ஐசரி வேலன் அவர்களுடைய நினைவாக உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறிய மகிழ்வை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு விழாவாக இங்கு அமைந்திருக்கிறது. அதற்கு என்னுடைய சகோதரர் திரு ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐசரி வேலன் அவர்களை பற்றி பல மூத்த உறுப்பினர்களிடம், பல மூத்த கலைஞர்களிடம் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு எளிய மனிதர், எவ்வளவு ஒரு சிறந்த மனிதர், அவருடைய கனவென்ன, அவர் வளர்ந்த விதம் என்ன, இந்த சங்கத்தை பற்றி அவர் கண்ட கனவென்ன என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட பொழுது நாங்கள் வெற்றி பெற்றது, நாங்கள் ஆற்ற நினைப்பதெல்லாம் ஒன்றுமில்லை. ஐசரி வேலன் அவர்களும் தேர்தலை சந்தித்திருக்கிறார். என்ன முடிவு என்பது வேறு. எந்த நோக்கத்தோடு அவர் இந்த தேர்தலை சந்தித்தார், இந்த சங்கத்தை பற்றி என கனவு கண்டார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். என்று அவருடைய கனவைத்தான் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோமே தவிர எங்களுடைய கனவு அல்ல. இன்று சங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயம் ஐயா ஐசரி வேலன் அவர்கள் கண்ட கனவு. திருவள்ளுவன் சொல்லுவான், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லினும் சொல். தம்பி கணேஷ் அவர்கள் வேலனையா அவர்கள் உயிரோடு இருந்து அவர் மறைந்து போகவில்லை. ஒரு கலைஞனுக்கு என்பது மறைவில்லை. ஒரு பழைய படத்தை பார்க்கின்ற பொழுது ஐசரி வேலன் அவர்கள் அந்த கரகரத்த குரலோடு அகன்ற கண்ணோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். வேறு எவருக்கு வாய்க்கும் இந்த ஒரு வாய்ப்பு? அவர் இன்றளவும் அவருடைய ஆத்மா இன்று பூரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விழா அவருடைய கல்லூரியிலே நடந்திருக்கலாம், அவருடைய குடும்ப வளாகத்திலே நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே நடக்க வேண்டும். தன் தந்தை என்ன கனவு கண்டாரோ, தன்னுடைய தந்தை என்ன ஆசைப்பட்டாரோ அதை இங்கே நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சையோடு உங்களை எல்லாம் அழைத்து உங்களில் ஒருவராக, தன்னுடைய குடும்பத்தின் நீட்சியாக உங்களை பார்க்கிறார். இன்று சங்கம், இந்த 6 மாத காலமாக இந்த சங்கம் ஒரு பெரும் வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றால் அதில் ஐசரி கணேஷுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. அவர் இல்லாமல்
இத்தனை காத தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்க முடியாது. அவரை வைத்துக்கொண்டு அவரை பற்றியே பேசுவது என்பதல்ல நாகரீகம். ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் உங்கள் தந்தையின் நினைவாக இங்கு நடத்துகின்ற இந்த வைபவம் எங்களுக்கெல்லாம் மிக ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறது. இந்த மண் மீண்டும் மீண்டும் நம்மை ஒருங்கிணைக்க செய்கின்ற ஒரு விஷயமாக ஒரு தொடர் சங்கிலியாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை பற்றி விவாதிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேள்வி எழும் முன்பே தீர்வை வைக்கின்ற ஒரு பெருங்குணம் ஐசிறி கணேஷிடம் இருக்கிறது. பெரும்பாடுபட்டு இந்த சங்கத்தினுடைய ஒவ்வொரு கலைஞருடைய வரலாற்றை ஒவ்வொரு கலைஞருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பட்டியலிடும் பொழுது பொன்னண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 117 குழந்தைங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் போவோம், என்ன பண்றது அப்படின்னும் போது ஒரு 2 நிமிஷம் விவாதம் நடக்குது. என்ன பண்ணலாம், சங்கத்துல என்ன நிதி வைக்கலாம், என்ன உடனே ஐசிறி கணேஷ் சொல்றாரு, அந்த 117 குழந்தைகளை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். இல்ல அது என்ன, அதெல்லாம் ஒன்னும் பேசாதீங்க, அந்த 117 குழந்தைகளை நான் இவ்வளவு பெரிய கல்லூரி நடத்துறேன், இவ்வளவு பெரிய பள்ளிகள் நடத்துறேன், 117 குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியாதா, அடுத்த பிரச்சனைக்கு போங்க. இப்படியே எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி 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 எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றான். தம்பி கணேஷ், உங்களுக்கு இந்த சங்கம், இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பண உதவி செய்கிறீர்கள் என்பதல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை சேர்க்கிறீர்கள், ஒரு நிம்மதியை சேர்க்கிறீர்கள். அதுதான் முக்கியம். எனக்கு ஒரு கவலை வரும்பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒருவர் இருக்கிறார் என்கின்ற பெரும் நம்பிக்கையை நீங்கள் தருகிறீர்கள். கை கொடுக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ராஜன் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அவருடைய பண்புகள் அனைத்தும் உங்களிடம் விட்டு சேர்க்கிறார். அவர் சொத்து எதுக்கு விட்டு போகணும்? ஒரு தந்தையினுடைய நல்ல குணங்கள் உங்களிடம் அப்படியே வேரூன்றி கிடக்கின்றன. உங்களுடைய இந்த கருணை உள்ளம் இன்னும் பல இது போன்ற வைபவங்களை சந்திக்க வேண்டும். எங்கள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களால் மகிழ்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த மண்ணிற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் கமலையா அவர்கள் இந்த மண்ணிற்கு ஒரு அழகு சேர்த்தார். இன்று இங்கு ஒரு அழகு சேர்ந்திருக்கிறது. கட்டிடம் என்றோ வரும் கட்டிடம் வந்த பிறகுதான் இங்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதில்லை. இந்த வெறும் காட்டிலேயே நாங்கள் மிகப்பெரிய மாயாதானங்கள் நடத்தி காட்டுவோம். ஆக இந்த மண்ணில் நீங்கள் இந்த வைபவத்தை வைத்துக் கொண்டதற்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனதார என்னுடைய அங்கத்தினர்கள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், என்னுடைய அப்பன்மார்கள், பாட்டிமார்கள், தந்தைமார், தாய்மார்கள் எல்லோரும் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர் பாட்டு நாடகம் நடிச்சு பணத்தை கடன் ஆக்கிடுவார். இந்த அம்மா பாவம் ஏதாவது கஷ்டப்படும். எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவான், என்ன சொன்னாலும் செஞ்சிருவான். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அதை நான் சொல்லிதான் ஆகணும். கடன் யார் யார் பேரு கணேஷ் எழுதி கொடுத்ததோ அதெல்லாம் தாசில்தார அனுப்பி சார் எம்ஜிஆர் அடைச்சா சார். அவன் சொத்து சேர்க்கவில்லை, அவன் சேர்த்தது புகழும் புண்ணியமும். எல்லாருக்கும் உதவி செய்கிற அந்த எம்ஜிஆருடைய குணத்தையும் அவங்க அப்பா குணத்தையும் நம்ம பிள்ளைக்கு கொடுத்திருக்காங்க. 100 பேர் ஃப்ரீயா படிக்கிறது இடம் கொடுக்கிற நாசர் சாருக்கு நம்ம பொன்வன் நம்ம நிர்வாகிகள் வாக்குறுதி தந்திருக்கார். எவ்வளவு வாங்குறோம்? 1000 ரூபாய் மாதம், 2000 ரூபாய். அது தனிப்பட்ட முறையில் அதாவது நம்ம ரைட் டோட்டலா சேர்த்து. ஐயா எலெக்ஷன் நடக்காம இருக்கு, அது என்ன பண்ணன்ற போய் பண்ணு போ அப்படின்னு புரட்சி தலைவருடைய அனுமதி பெற்று